மூவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க தீபா பாஸ்கர். சோ இன்னைக்கு என்ன படத்தை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா டிராமா. எஸ், இந்த படம் வந்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு டிராமாவை பேஸ் பண்ணி தாங்க இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க பல கதைகள்ல இதுவும் ஒண்ணு, பட் ஆனா வித்தியாசமா எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா தம்பிதுரை மரியப்பன். ஸோ இந்த படம் எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெங்கி பிரசன்னா அவரை வச்சுதான் ஆரம்பிக்குது. இவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, குழந்தை இல்லை. அதை வச்சு மூவ் ஆயிட்டு இருக்க ஒரு ஸ்டோரி தான். இப்போ நிறைய இடத்துல வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்கு, அதை வச்சு ஒரு ஸ்கேமே நடக்குது. யாருக்கிட்ட எல்லாம் நிறைய காசு இருக்கு, அவங்க கிட்ட குழந்தை இல்லையா, நாங்க வாங்க குழந்தை தரோம், அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பேசிக் ட்ரீட்மெண்ட்ஸ், ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலையே செட்டா வச்சிருக்காங்க. அதுல வந்து இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இந்த டேப்லெட் மட்டும் நீங்க சாப்பிடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பிறந்துரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை சொல்லி அனுப்புறாங்க. சோ இந்த டேப்லெட்டும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு ஒரு கொஞ்ச நாள்லயே வந்து அவங்களுக்கு கன்சீவ் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கு, என்ன வெறும் ஜஸ்ட் டேப்லெட் மட்டும் தானே சாப்பிட்டோம் அப்படின்ட்டு. அதுல கன்சீவ் ஆயிட்டாங்க. அது ஒரு சக்சஸ் பார்ட்டி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டாடுறாங்க. அப்போ கொண்டாடும் போது ஒரு கால் வருது. ஸோ ப்ராப்ளமே இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பேசிக்கா நார்மலா போறது அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த செகண்ட் ஹாஃப்ல யாருன்னு பாத்தீங்கன்னா, நீ கன்சீவா இருக்கியே, இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒண்ணு அனுப்புறாங்க. அந்த வீடியோல வந்து சாந்தினி கூட இருக்கிறது வேற ஒரு பர்சன். சோ அந்த பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரித்து. பிரித்து வந்து உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். விஜய் டிவில ராஜாராணி சீரியல்ல வந்திருப்பாங்க. ரொம்ப நல்ல கேரக்டர். இந்த படத்துல வந்து அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குதுன்னே சொல்லியிருக்கலாம். ஸ்டார்டிங்ல வந்து ஒரு லவ் பாய் மாதிரி காட்டுறாங்க, ரொம்ப அழகா கியூட்டா இருக்கு. சோ அவங்களுக்கு ஜோடியா வந்து பாத்தீங்கன்னா பூர்ணிமா ரவி, நம்ம பிக் பாஸ்ல வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்றாங்க. இவங்களுக்கு அப்பாவா மாரிமுத்து சார் பண்ணியிருக்காரு, ஆட்டோ டிரைவர். அவங்களோட ஃபேமிலி மட்டுமே ரொம்ப அழகா சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. அவர் லவ் ப்ரப்போஸ் பண்ற இடமா இருக்கட்டும், அவர் வந்து பூர்ணிமா அவங்க கூட டிராவல் பண்றது, இதெல்லாம் நிறைய படங்கள்ல நம்ம பார்த்த சீனா இருந்தாலுமே இது ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமா இருக்கு. எல்லாரோட எக்ஸ்பிரஷன்ஸ், ஸோ எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா டைரக்டர் வந்து வாங்கியிருக்காருன்னே சொல்லியிருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பிரித்து வந்து எதுக்கு இந்த இடத்துல நடுவுல இப்படி சொருகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கூட ஸ்டே ஆகுறாங்க பாருங்க, சாந்தினி கூட. சோ அந்த பர்சன் தான் பிரித்து. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஸ்கேம் மாதிரி ஒரு டம்மி ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்து ஓபன் பண்ணி இந்த மாதிரி பெரிய ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து குழந்தை கொடுக்குறோன்ற ஒரு ப்ராமிசிங் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த டேப்லெட் வந்து என்ன டேப்லெட் பாத்தீங்கன்னா, அது ஸ்லீப்பிங் டோஸ், நல்லா தூங்குற மாதிரி. ஸோ என்ன நடந்தாலும் அவங்களுக்கு வந்து தெரியாது. இந்த டைம்ல பிரித்து வந்து அந்த பர்சன் கூட மிங்கிள் ஆகுறாரு. ஸோ இது மூலியமா அவங்களுக்கு வந்து குழந்தை பிறகுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் வந்து இன்ஜெக்ஷன் மூலியமா குழந்தை கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. பட் அப்படி இல்லை, இது வந்து டைரக்டா இதை வேற ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அதே டைம்ல அவங்க கன்சீவ் ஆயிறாங்க. இதை வந்து வீடியோ எடுத்துட்டு அவங்களுக்கே போட்டு கொடுத்து 50 lakhs, அப்போ 1 crore இந்த மாதிரி வந்து அவங்கள டிமாண்ட் பண்றாங்க. இல்லாட்டி நெட்ல விட்டுருவேன், ஃபேமிலியில எல்லாருக்கும் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேம் மாதிரியே நடக்குது. ஸோ இதுல இருந்து இவங்க எப்படி வெளியே வந்தாங்க, பிரித்து என்ன ஆனாரு, இவங்க தப்பிச்சாங்களா, இவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சா, இந்த மாதிரி பல கேள்விகள் அந்த இடத்துல நடக்குது. ஸோ எல்லாமே நானே சொல்லிட முடியாது, பட் ஆல்மோஸ்ட் நான் சொல்றேன். இதுல அந்த ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்றாரு பாத்தீங்களா, லாஸ்டா அவரு தான் முதுகுலே குத்துறாரு. இந்த ஸ்கேம் எல்லாத்துக்குமே காரணம் நம்ம கூடவே இருக்க ஒரு நட்பு தான். ஸோ நம்மளோட லைஃப்லயும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு பர்சனை நம்பி நம்ம எல்லாமே ஷேர் பண்ணியிருப்போம். கடைசியில நம்மளுக்கு படிக்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்சன் தான். இதெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு கட்டத்துல வந்து பூர்ணிமாக்கு தெரியுது. அதுக்குள்ளேயே பூர்ணிமா வந்து என்ன இருந்தாங்க, பிரித்து கூட மிங்கிள் ஆயிறாங்க, அவங்க கன்சீவா இருக்காங்க. அதை பத்தி சொல்லலான்ட்டு அவங்களுக்கு கால் பண்ணா அவர் போனே அட்டன் பண்ண மாட்டாரு. ஒரு சிக்னல்ல வந்து பிரித்துவை பார்த்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணி போனா, இவன் இந்த மாதிரி ஒரு ஃப்ராடா இருக்கிறான், இவனை நம்பி எப்படி பண்ணு ஜஸ்ட் இப்படி தள்ளி விடும்போது அவரே இறந்துடுறாரு. அதே டைம்ல வந்து அந்த ரவுடிங் எல்லாம் என்ன பண்ண, இவனை இதுக்கு மேல வச்சிருக்க முடியாது, வச்சிருந்தா நம்மளுக்கு எந்த யூஸுமே இல்லைன்னு அவரை கொலை பண்ணிடுவாங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆதித்யா டிவில வர அந்த காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு 2 பேரை போட்டுட்டு ஒரு காமெடி மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பட் அந்த காமெடி வந்து ஒரு சில இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முக்கியமான கதாபாத்திரமா ஸ்பெஷல் கேரக்டர்ல நம்ம சஞ்சீவ் பண்ணியிருக்காரு. சஞ்சீவ் யாருன்னா நம்ம தளபதியோட ஃப்ரெண்டு சொல்லலாம். சோ அவர் வந்து போலீஸ் கேரக்டர்
கேரக்டர் பண்ணியிருக்காரு. எப்படி கொஞ்சம் சைலண்டாவே வந்துட்டு இருக்காரு. பினிஷிங்ல தான் அவளுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃபார்ம் டைலாக்கே கொடுத்துருக்காங்க. நடுவுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்துட்டு போயிட்டு இருக்காரு நார்மல் போலீஸ் மாதிரி. பட் பினிஷிங்ல வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லி முடிக்கிற மாதிரி இருக்கு. ஓவரால் ஸ்டோரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெர்டிலிட்டி சென்டரை பத்தி தான் போட்டிருக்கு. இதை பத்தி ஸ்கேம் இருக்கு. நார்மலா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு எடுத்தும் கௌத்தோன்னு முடிவு எடுக்க கூடாது. ஸோ பொறுமையா நிதானமா பார்த்துதான் எடுக்கணும்ன்றது தெளிவா அழகா சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாரிமுத்து சார். அவர் இப்ப இல்ல, இருந்தாலும் அவரோட கேரக்டர் ரொம்ப அழகா இருக்கு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஆட்டோக்காரர், அவங்க ஒய்ஃப் பூர்ணிமா ரவின்ட்டு ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்காங்க. அவரோட எமோஷன்ஸ் எல்லாம் நிஜமாவே ரொம்ப அழகா அட்ராக்ட் ஆகிருக்கு. எல்லாருக்குமே அது ஃபீல் கொடுத்துருக்கு. அதே டைம்ல சாந்தினியும் விவேக் பிரசன்னா அவங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரு. அவருக்கு வந்து பர்சனலா வந்து குறை இருக்கு. அதை வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்ல முடியாம அவர் வந்து தவிக்கிறது, இதனால அவங்க ஒய்ஃப் எப்படியாச்சும் குழந்தை வேணும் அந்த மாதிரி இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். ஆனா அந்த டைரக்டர் கொண்டு வந்த விதம் இருக்கு பாத்தீங்களா, தட் இஸ் வெரி நைஸ். ஒரு இடத்துல ஒரு சென்டிமெண்டான சாங் போது சூப்பரா இருக்கு. ஓவரால் எல்லாமே வந்து நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், தம்பிதுரை மாரியப்பன். ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல நிறைய படங்கள் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் யாருன்னு பாத்தீங்கன்னா உமா மகேஸ்வரி மேம். ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ சோ மச். இந்த படத்தோட கேமராமேன் யாருன்னு பாத்தீங்கன்னா அஜித் சீனிவாசன். மியூசிக் வந்து ராஜ் பிரதாப். ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. மியூசிக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய படங்கள் பண்ணணும். அதே சமயத்துல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, மீண்டும் ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை.